இன்றைய ஆன்மிகம் என்கிற தலைப்பில் டிசம்பர் 19 2019 நாள் விடுதலை பத்திரிகை. முரண்படுவது ஏன் என்கிற கேள்வியுடன் மாதங்களில் மார்கழி என்று ஒரு பக்கத்தில் பெருமையாகச் சொல்லிக்கொண்டு. மற்றொரு பக்கத்தில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று முரண்படுவது ஏன் என கேட்டுள்ளது. நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. மாதங்களில் மார்கழி என சொன்னவரும் மார்கழி மாதத்தை பீடை என சொன்ன நபரும் ஒன்றா? ஒரே நபராக இருந்தால் தான் இது முரண்பாடு. வெவ்வேறு நபர்கள் ஒன்றை குறித்து இரு வேறு கருத்துகளை சொல்லும்போது. அது எப்படி முரண்பாடு ஆகும் என கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகைக்கு தெரியவில்லை. முரண்படுவது என்றால் என்ன என்பதை முதலில் தெளிவாக தம் மண்டை மூளையில் தீக்க வினர் ஏற்றி கொண்டிருந்தால். முரண்படுவது குறித்து உண்மையான அர்த்தம் தெரிந்திருக்கும். உதாரணத்திற்கு ஈ. ராமசாமி கூறியதிலிருந்தே முரண்படும் கருத்துகளை எடுத்து வைத்து புரிய வைத்தால். ஒரு வேளை தீக்க வினருக்கு அது பற்றிய அறிவு வரக்கூடும். திருமணங்கள் குறித்து ஈ. ராமசாமி கூறியது. வைதிக கலியாணத்தில் வயதுக்கிரமங்களை தக்க பருவங்களை முக்கியமாய் கவனிப்பதில்லை. தக்க பருவம் வருவதற்கு முன்பு பெண்களுக்கு கலியாணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்து வருகின்றது. உதாரணமாக 10 வயது வந்தால் ஒரு பிடித்துக் கொடு என்று சொல்லும் பழமொழியை பார்த்தால் விளங்கும். 50-60 வயதான ஆண் கிழத்துக்கு 10-12 வயது பெண் குழந்தையை பிடித்து தாலி கட்டி விடுகிறார்கள். கலியாண விஷயத்தில் ஆண்களுக்கு கிழம் என்பதே இல்லையாம். இந்த விஷயத்திலும் சுயமரியாதை கலியாணம் தக்க சரிசமமான வயது பொருத்தம் பார்த்தே செய்யப்படும். குடியரசு அக்டோபர் 7 1934. சுயமரியாதை கலியாணம் தக்க சரிசமமான வயது பொருத்தம் பார்த்தே செய்யப்படும் என சொன்ன ஈ. ராமசாமிதான். சற்றும் அறிவு நாணயம் இல்லாமல் 44 வயது வித்தியாசத்தில் மணியம்மையை கண்ணாளம் முடித்து. தானும் கிழம் இல்லை என அயோக்கியத்தனமாக அசிங்கமாக முரண்பட்டார் இல்லையா. இது தானையா முரண்பாடுகளுக்கு எல்லாம் முரண்பாடு. சொல்வது ஒன்றும் செய்வதும் ஒன்றுமாக இருப்பது தான் மூர்க்கத்தனமான மெய்யான முரண்பாடு. தன் தலைவனின் யோக்கியதையை இவ்வாறு வைத்து கொண்டு. மார்கழி மாதம் புனிதமா பீடையா என கேள்வி எழுப்புவது வடிகட்டிய அயோக்கியதனமில்லையா. நீ எதிலும் முரண்பாடு இல்லாதவனாக இருந்து கொண்டுதானே. முரண்படும் பிறரின் விஷயங்களைப் பற்றி பேச வேண்டும். தீக்க வினரகன் இந்த ஒழுக்கமற்ற தன்மையிலேயே எவ்வளவு பெரிய முரண்பாடுள்ளது. இன்னுமொரு ஈ. ராமசாமியின் முரண்பாட்டை சொன்னால். தீக்க மரமண்டைகளுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு ஈ. ராமசாமி தருகிற அறிவுரை இது. பொது சொத்து என்றால் கொள்ளை அடிக்க தகுந்தது என்பது ஒவ்வொருவனுடைய எண்ணமாக இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்கள் ஒரு நாளும் பொது நிர்வாகத்துக்கு அருகதையுடையவர்களாக மாட்டார்கள். இவ்வளவு அறிவோடு அறிவுரை சொன்ன ஈ. ராமசாமி தான் புத்தி கெட்டுப்போய். முரண்பட்டு பின்னாளில் இவ்வாறு கூறினார். இந்த மந்திரி லஞ்சம் வாங்கினான். அந்த மந்திரி குடித்தான். அவன் பொம்பளையோடு போனான் என்பதெல்லாம் சாதாரணமானது. இது ஜனநாயகத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடியதேயாகும். இதை ஒரு பெரிய குற்றமாகவோ குறையாகவோ கருத வேண்டிய அவசியமில்லை. இந்த ஆட்சியால் நன்மை என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மே 1 1969 சென்னை திருவல்லிக்கேணியில் ஈ. ராமசாமி ஆற்றிய உரை. கொள்ளை அடிக்க நினைப்பவன் அரசியலுக்கே வரக்கூடாது என சொல்லிவிட்டு. கொள்ளை அடிச்சா அடிச்சிட்டு போறான். கொஞ்ச நஞ்சம் நன்மை செய்றான்ல. அதனால் கொள்ளை அடிச்சா அடிச்சிட்டு போறான் என ஈ. ராமசாமி கூறி முரண்பட்டு. பல்டியடித்தார் பாருங்கள் அது தானையா வெட்கக்கேடு. தண்ணியடித்து கொண்டு
பொம்பளையையும் கட்டி கொண்டு. தொட்டதற்கெல்லாம் லஞ்சமும் வாங்கி கொண்டு முழு அயோக்கியனாக வாழக்கூடிய ஒருவன் ஜனங்களுக்கு எங்னம் நல்லது செய்வான் என யோசிக்காமலே ஈவே ராமசாமி முரண்பட்டிருக்கிறார். ஈவே ராமசாமியின் இத்தகைய எந்த முரண்பாடும் தி.க.வினருக்கு முரண்பாடாக தெரியவில்லை. ஆனால் மார்கழி மாதத்தை புனிதம் என்று சொன்னதும் பீடை என சொன்னதும் தான் தி.க.வினருக்கு பெரிய முரண்பாடாய் தெரிந்துள்ளது. போலி மருத்துவரை கைது செய்வது போல் போலி பகுத்தறிவாளர்களை கைது செய்ய சட்டம் வந்தால் தி.க.வினர் தான் முதலில் கைதாவார்கள். சரி, புனிதம் எனவும் பீடை எனவும் என ஏன் சொல்லப்பட வேண்டும். மழை கொட்டுகிற மாதமாக மார்கழி உள்ளது. மனிதர்களின் வாழ்க்கைக்கு ஏன் வாழ்க்கைக்கே உயிரூட்டும் மாதம் மார்கழி. மழையைப் பொழிவதால் வருடமெல்லாம் தேவைப்படுகிற தண்ணீரை முழுமையாக தரக்கூடிய மாதமாக மார்கழி இருந்தாலும். அதீத மழையால் ஏற்படும் சேதாரங்களை தரக்கூடிய மாதமாக. அதிக அழிவினை தரக்கூடிய மாதமாக உள்ளது. விவசாயத்தை காக்க தேவையான நீரை தந்து மகிழ்விக்கும் மாதமே. விவசாயத்தை அழிக்கவும் செய்கிறது. இரண்டையும் தரக்கூடிய மாதமாக உள்ளதால். மழை உயர்வானது என்கிற அடிப்படையில் புனிதமான மாதம் என ஒரு சாரார் கூறி இருக்கலாம். அதீத சேதாரத்தை தரக்கூடிய மாதமாக இருந்ததால். தரித்திரம் பீடை என இன்னொரு சாரரால் கூறப்பட்டிருக்கலாம். சொந்த புத்தியில் சிந்திக்கிற ஆசாமியாக இருந்தால் முழுமையாக சிந்தித்திருப்பார்கள். ஈவே ராமசாமியின் புத்தியில் சிந்தித்ததால் முரண்பாடு ஏன் என கேள்வி மட்டும் எழுப்பி. முழுமையாக சிந்திக்கிற அறிவில்லாமல் முக்கால் கிணறு மாத்திரம் தாண்டி இருக்கிறார்கள். தி.க. ஆசாமிகளுக்கு ஒரு கேள்வி. துணிச்சல் கொண்ட மெய்யான பகுத்தறிவு பேர்வழிகளாக இருந்தால் பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். இறைவன் தான் சகலத்தையும் படைத்தான் எனும்போது. படைத்ததையே ஹலால் எனவும் ஹாரம் எனவும் ஏன் பிரிக்க வேண்டும். படைக்கும்போதே அனைத்தையும் ஹலாலாகவே படைத்து. ஹாரத்திற்கே வேலையில்லாமல் செய்திருக்கலாமே என தி.க. ஆசாமிகள் கேட்பார்களா. தைக்கிரியம் உள்ளதா. போலி பகுத்தறிவு பேசுகிற பயந்தாங்கொள்ளிகள் கேட்க மாட்டார்கள். ஆனால் ஒரு மாதத்தையே புனிதம் எனவும் பீடை எனவும் மட்டும் ஏன் சொல்ல வேண்டும் என மாத்திரம் கேட்பார்கள். காரணம் பழுதான ஈவே ராமசாமி கற்றுத்தந்த போலி பகுத்தறிவுடன் திரிவதால்.